மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கடவுளுடைய தன்மை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அந்த தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாய் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் மறைந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே, மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆமாண்டவரே, இந்த கரங்களை பற்றி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய மேலான அன்பையும் உங்களுடைய மேலான இரக்கத்தையும் பரிவை எங்களுக்கு தாரும். உண்மையே நம்பியதோ இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது ஆவியானவரை அனுப்பி எங்களை திடப்படுத்துவீரார். உமது பரிசுத்தத்தில் எங்களை வைத்து நீர் மறைத்துக் கொள்ளும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 16 20 உள்ள இறைவசனங்கள். பதினோரு சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடி கலிலேயா மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலர் ஐயமுற்றனர். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் செய்த மேக் த டிசைபிள்ஸ் ஆஃப் நேஷன். நீங்கள் மிகுந்த கணிதனின் சீடராயும் தந்தைக்கு மகிமை. ஆகவே நீங்கள் போய் எல்லா இனத்தாரை சீடராக்குங்கள். எப்படி சீடராக்கமும்? தந்தை, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள். ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் என்பது திருமுழுக்கு. தந்தையுடைய பெயரால், மகனுடைய பெயரால் பரிசுத்த ஆவி. தந்தை, மகன், பரிசுத்த. தந்தைக்கு அன்பு அடையாளமாகும், இயேசு கிறிஸ்துக்கு மீட்பராகும், பரிசுத்த ஆவியுடைய நட்புறவு அல்லது ஃபெலோஷிப். இதை மிக தெளிவாக யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்திலே 3 உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதோடு நிலைத்திருந்த 3 தன்மையோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. முதலாவதாக அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 15:7 நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள். வார்த்தையானவர் யாரை குறிக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்தை குறிக்கிறது. இந்த வார்த்தையான இந்த பூமியிலே மனுவுருவானது வழியாகத்தான் தந்தை என்று ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்று தெரிய வந்தது. இது என்றால் அவர்தான் அனைவரும் தந்தையை வெளிப்படுத்தினார். யோவான் 1:18 சொன்னது போல், கடவுளை யாரும் கண்டதில்லை, கடவுளுடைய குரலை யாரும் கேட்டதில்லை. அவருடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர் தான் தந்தையை வெளிப்படுத்தினார். நான் என்னை காண்கிறேன், பிதாவை காண்கிறான். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்க. என்னை காண்கிறேன், பிதாவை காண்கிறார், நானும் பிதா ஒன்றே. யோவான் 10:30 சொல்லப்பட்டிருக்கிறார். I am the father of one. அந்த அதிகாரத்தை அவர் நிறைவு பெற்றிருக்கிறார். எனக்கு எல்லா அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கார். என்னை விட அவர் பெரியவர், அவருடைய கைகளிலிருந்து யாரும் பறிக்க முடியாது. யோவான் 10:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தந்தையான வார்த்தையானவர் தான் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்பது என்றால் அர்த்தம் என்ன? இதோ மீட்பராம் கிறிஸ்து என்னால் உங்களோடு வாசம் செய்ய வேண்டும். வார்த்தையின் வடிவிலே, வார்த்தையிலே நாம் பிறக்கிறவர்களாக இருக்கின்ற 1 பேதுரு கடிதம் 2:21-23 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வித்தினால், வார்த்தை என்னும் வித்தினால் புது படைப்பாக மாறியிருக்கிறீர்கள்.
அழியாத வித்தாகிய வார்த்தையினால் நாம் மறுபிறப்படைந்திருக்கிறோம். ஆகவே வார்த்தையிலே நாம் பிறக்க வேண்டும். எப்படி கலாத்தியர் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், 2 உண்மைகள், சீனாய் மலையும் சீயோன் மலையும். சீனாய் மலையிலே ஆகாரோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை இதோ அது இயல்பான முறையில் பிறந்தவன். ஆனால் வாக்குறுதியின்படி பிறந்தவன் தான் ஈசாக். வாக்குறுதியின்படி பிறந்தவன். நாம் அதை பார்க்கிறோம். 4:23 பார்க்கிறோம். அதே போல இங்கு வார்த்தையிலே நாம் பிறக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. பூவெல்லாம் ஒழிந்து போகும், ஆனால் கடவுளுடைய வார்த்தையோ ஒழிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைதான் 1 பேதுரு கடிதம் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்க 23 அழியக்கூடிய வித்தினால் அல்ல, அழியாததும் நிலையான வார்த்தையால் நீங்கள் புதுப்பிறப்படைந்து அந்த வார்த்தையிலே நாம் பிறந்தவர்களாக இருக்கும். அந்த வாக்குறுதியின்படி நாம் பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் அது இயேசு கிறிஸ்தை குறிக்க இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து உள்ளத்திலே இந்த வார்த்தை 10:8 சொன்னது போல உள்ளத்தில் விசுவசித்து நாவினால் அறிக்கை செய்து நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். 2வது அன்பு. யோவான் 10:9 பார்க்கணும். தந்தை என்னை அன்பு செய்தது போல நானும் உங்களை அன்பு செய்கிறேன். நான் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அன்பு செய்வது போல நீங்களும் என்னுடைய கட்டளை கடைபிடித்து அன்பு செய்யுங்கள். அந்த அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டது. அன்பு தகப்பனுடைய அவருடைய பண்பை குறிக்கிறது. இந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்றால் ஒரே பேரான மகனே இந்த உலகிற்கு அன்பார்ந்த மகன் என்று இயேசுவை சொல்லுகிறார். ஆகவே அந்த அன்பை நமக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார். அந்த அன்பிலே நாம் முதன்மையாக முழுமையாக ஆபேல் காயின் காணிக்கை போல தொடக்க புத்தகம் 4:3-4 சொன்னது போல ஆண்டவருக்கு முதன்மையாக அன்பு செலுத்த வேண்டும், முழுமையாக அன்பு செலுத்தணும். அதுதான் மத்தேயு 6:33 Seek first the kingdom of God and its righteousness, rest of things fall in line. நீங்கள் ஆண்டவரை முதன்மையாக தேடுங்கள், முழுமையாக தேட வேண்டும். மார்க் 12:31-35 முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சரீரத்தோடு அவர் நம்மை அன்பு செய்கிறார். I loved with an everlasting love. எரேமியா 31:3 Therefore I continue to love you. நாம் மாறாத அன்பினால் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பு மாறாது இருப்பதால் தான் நாம் இன்னும் அழியாத இருக்கிறோம். மாலாக்கியம் 3:6. ஆகவே தந்தையுடைய அன்பை நாம் சுவைத்து அந்த அன்பிலே நிலைத்திருந்து அதில் ஒன்று நாம் மன்னிப்பை பெறுகிறோம், இரக்கத்தை பெறுகிறோம், தந்தையுடைய அன்பினால் வாழ்வு பெறுகிறோம், அதிலே நாம் நிலைத்திருக்கிறோம். 3வதாக நாம் கனியிலே நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:16 நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், உலகில் சென்று கனி தரும்படியாகவும் இந்த கனியில் நிலைத்திருக்கும்படியாய் நான் உங்களை ஏற்படுத்தி. இந்த கனி தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தலைவர்கள். நான் தந்தையிடம் கேட்பேன், மற்றொரு துணையாளர் உங்களுக்கு தருவார், அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்குள் இருப்பார். யோவான் 14:17 சத்திய ஆவியானவர் வரும்போது 16-13 பார்க்கிறோம். அவர் நிறை உண்மையை நோக்கி அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் வரும்போதுதான் பாவத்தை குறித்தும் தண்டனை குறித்தும் நீதி குறித்து நமக்கு சரியான நிறைவை கொடுப்பார் என்று யோவான் 16 அதிகாரத்திலே பார்க்கும். இப்படியாக பரிசுத்த ஆவியானது 3 தன்மை நமக்குள் இருக்கிறது. தந்தை, குமாரன், பரிசுத்த ஆவி. தந்தை அன்பையும் மகனுடைய வார்த்தையும் பரிசுத்தாவுடைய கனி மிகுந்த வாழ்க்கையும் பரிசுத்தாவுடைய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்து காணும்போது 3 தன்மை நமக்குள்ளே வளர்ந்து யோவான் 14:33 சொன்னது போல யாராவது என் கட்டளைகளை கடைபிடித்தால் நாங்கள் வந்து குடிக்கொள்வோம். we will come and indwell. அதாவது தந்தை, குமாரன், பரிசுத்த ஆவியான தந்தை அன்பினாலும் மகன் வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கொடைகளாலும் கனிகளாலும் நம்மை நிரப்பி நிறைவுள்ளவர்களாக வாழ்வார். அந்த வாழ்வு பிறப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, நேற்றும் என்றும் மாறாதவரை நம்முடைய ஆசிரியை நிறைவாய் கொடுத்து எங்களை காத்துக்கொள்ளும், பரிசுத்தமாக்கும், வழி நடத்தும். இயேசு இரட்சகருடைய நாமம் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.